திருப்புகழ் 717. மாதர் கொங்கையில் வித்தார திரு மார்பு இலங்கு இயல் முத்தாரத்தினில் வாச மென்குழலில் சேலை பொறும் விழி வேலில் மாமை ஒன்று மலர்த்தாள் வைப்பினில் வாகு வஞ்சியில் மெய் தாமத்தினில் வான் இளம்பிறையை போல் நெற்றியில் மயலாகி ஆதரம் கொடு கெட்டே இப்படி ஆசையின் கடலுக்கே மெத்தவுமாகி நின்று தவித்தே நித்தலும் அலைவேனோ ஆறிரண்டு பனைத்தோள் அற்புத ஆயிரம் கலை கத்தா மத்திவனாய் உழன்று அழகிற்பேனுக்கு அருள் புரிவாயே. சாதனம் கொடு தத்தா மெத்தெனவே நடந்து பொய் பித்தா உத்தரம் ஏது எனும்படி தற்காய் நிற்பவர் சபையூடே. தாழ்வில் சுந்தரனை தான் ஒற்றி கொள் நீதி தந்திர நல் சார்புற்று அருள் சால நின்று சமர்த்தா வெற்றி கொள் அரண் வாழ்வே. வேதமும் கிரியை சூழ் நித்தமும் கேள்வியும் புவியில் தாபித்து அருள் வேர் விழும்படி செய்து ஏர் மெய் தமிழ் மறையோர் வாழ் மேரு மங்கையில் அத்தா வித்தக வேலொடும் படை குத்தா ஒற்றிய வேடர் மங்கைகொள் சித்தா பத்தர்கள் பெருமாளே. ஆறிரண்டு பனைத்தோள் அற்புத ஆயிரம் கலை கத்தா மத்திவனாய் உழன்று அழகிற்பேனுக்கு அருள் புரிவாயே. சாதனங்கோடு தத்தா மெத்தனவே நடந்து பொய் பித்தா உத்தரவு ஏது எனும்படி தன் காய் நிற்பவர் சபையூடே. தாழ்வில் சுந்தரனை தான் ஒற்றி கொள் நீதி தந்திர நல் சார்புற்று அருள் சால நின்று சமர்த்தா வெற்றி கொள் அரண் வாழ்வே. வேடர் மங்கைகொள் சித்தா பக்தர்கள் பெருமாளே. மேரு மங்கையில் அத்தா வித்தக வேலோடும் படை குத்தா ஒற்றிய வேடர் மங்கைகொள் சித்தா பக்தர்கள் பெருமாளே. ஆவணச்சீட்டு ஒன்றை எடுத்துக்கொண்டு முதுமையால் மிகவும் தத்தி தத்தி நடந்து சென்று பொய் பேசும் பித்தனே மறுமொழி என்ன சொல்லுவாய் என்று சொல்லும்படி சபையின் நடுவே சுந்தரர் தன்னை கோபிக்கும்படி தாழ்வில்லாத சுந்தரமூர்த்தியை தனக்கு அடிமையாக உரிமை கொள்ளும்படி நீதிமுறையால் நல்ல துணை காரணங்களை கொண்டு கருணையுடன் பெரிதும் வாது செய்து சாமர்த்தியமாக வெற்றி பெற்ற சிவபெருமானுடைய செல்வ புதல்வரே. வேத பயிற்சியையும் கிரியா மார்க்கமாக நாள்தோறும் யாகங்கள் செய்வதையும் பூதலத்தில் நிலையாக ஏற்படுத்தி இறைவனுடைய திருவருள் வேரூன்றி நிற்கும்படி செய்த அழகிய உண்மையான செந்தமிழ் அந்தணர்கள் வாழ்கின்ற உத்தரமேரூர் என்னும் தலத்தில் வாழ்கின்ற தலைவரே. அதிசயத்தன்மை உடையவரே. வேல் முதலிய படைகளை கொண்டு குத்தி அடித்த வேடர்களின் மகளாகிய வள்ளியின் மனத்தை கொண்ட சித்தமூர்த்தியே. சித்தா அன்பு நிறைந்த அடியார்கள் வணங்குகின்ற பெருமை மிகுந்தவரே. மாதர்களுடைய தனங்களிலும் விரிந்த அழகிய மார்பில் விளங்கும் முத்து மாலையிலும் வாசனை வீசுகின்ற மெல்லிய கூந்தலிலும் சேல் மீனையும் வேலையும் ஒத்த கண்களிலும் அழகிய மலர் போன்ற பாதத்திலும் எழில் மிகு வஞ்சிக் கொடி போன்ற இடையிலும் உடம்பில் உள்ள மாலையிலும் வானில் உள்ள இளம்பிறைக்கு நிகரான நெற்றியிலும் மோகம் கொண்டவனாய் பற்று வைத்து கெட்டுப்போய் இவ்வண்ணம் ஆசை கடலுக்கே மிகவும் ஈடுபட்டவனாய் நின்று தினந்தோறும் தவித்து அலைச்சல் அடைவேனோ. 12 திரண்ட தோள்களை உடைய அற்புத கடவுளே. ஆயிரக்கணக்கான கலைகளுக்கு தலைவரே. சிறப்பில்லாத மனிதனாய் திரிந்து அலைகின்ற அடியேனுக்கு திருவருளை செய்வீராக. ஆயிரம் கலை கத்தா ஆயிரக்கணக்கான கலைகளுக்கு தனிப்பெரும் தலைவராக விளங்கும் சகலகலா வல்லவமூர்த்தி முருகப்பெருமான். நாத விந்து கலாதி நமோ நம என்ற திருப்புகழ் நினைவிற்கு வருகிறது. சாதனம் கொடு. நம்பியாரூரர் திருமணத்தில் சிவபெருமான் கிழவேதியராகச் சென்று மணமகனாகிய சுந்தரரை பார்த்து நீ எனக்கு அடிமை என்று கூறி ஆவணச்சீட்டை காட்டி
வாது செய்து தடுத்து ஆட்கொண்டு அருளிய நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர். தற்காய் நிற்பவர். காய்தல் என்றால் கோபித்தல். சுந்தரர் தன்னை கோபிக்கும்படி இறைவன் வாது புரிந்து சுந்தரனை அடிமையாக கொண்டார். தாழ்வு இல் சுந்தரர். உத்தரமேரூர் வாழும் முருகவேளே, மாதர் மயலுற்று அலையாமல் என்னை காத்தருள்வாயாக என்று வேண்டியவாறு